அம்மா வாங்க வாங்கம்மா வாங்க வாங்க வந்து கரும்பு வாங்கிட்டு போங்க. கரும்பு வாங்கலாமா? வாங்கம்மா வந்து கரும்பு வாங்கிட்டு போங்க. விலை மலிவுதான். ஆஹா என்னடா வீட்டுல பணத்தை வச்சுட்டு வந்துட்டப்பா. குமாரே ஒரு கரும்பு ஒண்ணு வாங்கி கொடுத்தேன். வாய் மச மச மசா. டேய் கரும்பு கடிச்சா பல்ல ரத்தம் வரும்டா. எது பல்லுல ரத்தம் வருமா? அத பல்லே விளக்காதவங்கிட்ட போய் சொல்லு. வருமாத்தக்கனே மெண்டு துப்புரவீங்க நாங்க. நத்தம் வருமா நத்தம்? ஒன்னே ஒண்ணு வாங்கி கொடுறான். ஒரு கரும்பு 5 ரூபாதாம்மா. 5 ரூபாயா? என்னையா கரும்பு விலை கேட்டா இரும்பு விலை சொல்ற? நம்ம கரும்பு இரும்பு மாதிரி உடைச்சாலும் உடையாதுல்ல. உடைச்சிட்டா? உடைச்சிட்டா ஒரு கரும்புக்கு ஒரு கரும்பு இலவசமா தர்றேன். நிஜமா தருவியா? நிச்சயமா தர்றேன். இரு இப்ப வரேன். டேய் போடா. டேய் வாங்கி தர முடியுமா முடியாதா? அத்தா என் கூட வாயே. அவனை எங்க கூப்பிடுற? அங்க ஒரு ஆளு ஒரு கரும்பு உடைச்சா ஒரு கரும்பு இலவசமா தரேங்கறாரு. அப்ப ஒண்ணு பண்ணு, இவனை கூட்டிட்டு போ. இவன் பர்மா தேக்கே மென்னு துப்புறவன். டேய் நீ போடா. ஏண்டா ஒரு மனுஷன் ஒரு சொல்லுக்கு சொல்லப்படாதா உன்ட்ட? நீ தைரியமா போய் உடறா. உனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா நான் கூட்டி போறேன் ஆஸ்பத்திரி. வாடா. வாங்கம்மா வாங்க வாங்கம்மா. புடியா. உடைத்தா. சிங்கம்டா. குடு. என்னைய மாதிரி எல்லாம் அம்மா கொஞ்சம் பொறுங்கம்மா. இதே மாதிரி 3 கரும்பு ஒரே அடியில அடிச்சு உடைச்சா ஒரு கட்டி இலவசமா தர்றேன். கலாவண்டா கரும்பா. ஏய் கையில என்ன இருக்குன்னு பாத்தீல்ல? என்ன? எரிஞ்சா சங்கு பொளந்துறேன்டே. அத்தா ஒரு கட்டம். பணத்தை கொடுத்து 10 கட்டு வாங்கி தரேன். என்ன விட்டுரு கண்ணு. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. ஒரு பொம்பளை கரும்பு உடைக்க சொல்றா முடியாதுங்கிறேடா. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? இல்லையா? என் கூட வந்தமா இல்ல? டேய் நீ பெரிய அத்தா நீ உடைக்கிற. சரி ஓடடா ராஜா ஓடடா. அம்மா பெண்ண உடைக்க போறது நானு. நீ என்ன கத்துற? அதான் காலை உடைச்சிட்டு அப்புறம் கரும்பு உடைக்க போற. யோசிக்காத அடி. இருடா இரு. எங்கடி உங்க அண்ணன்? அங்க பாரு. கைய உடைச்சிட்டாலே பிசாசு பிசாசு. ஐயோ வலிக்குதே அம்மா. அச்சச்சோ என்னத்தா கை ரொம்ப வலிக்குதா? விடு கைய. எங்கடி வந்த? இல்ல கை கொஞ்சமா உடைஞ்சதா இல்ல மொத்தமும் காலியான்னு பாக்க வந்தேன். அடி பாவி உன்ன. ஏன் என்ன தோத்துற? ஏன் நீ எங்க அண்ணன் கூட்டி போய் கைய உடைச்சது இல்லாம இங்க வந்து கிண்டல் பண்றியா? ஏய் அம்பிட்டு பேருக்கு முன்னாடி என் அத்தனை கூட்டிட்டு போய் கரும்பு உடைக்க வச்சு அவர் வீரத்தை காட்டினடி. தேவைப்பட்டா இன்னொரு தடவையும் உடைப்பேன். நாங்க உட போட்டா துக்குடா நீங்க எட்ட போட்டா தட்டா. டேய் முதல்ல போய் துணி மாத்து. ஏண்டி நாயே எதுக்கு நீ சட்டைய போட்ட? நாயினா செருப்பால அடிப்பேன்டா. ஒரு ஆம்பளை நீ செருப்பால அடிச்சுவியா? ஏய் டேய் 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 நில்றி சுதா. அம்மா அடிக்கவே இல்ல. அதுக்குள்ள ஏண்டி அலற? அம்மா டேய் என்னடா பண்ண? அம்மா நான் அடிக்கவே இல்லம்மா சும்மா நடிக்கிறா. என்னமாச்சு? அம்மா அவ வயசுக்கு வந்துட்டாமா. ஏமா அழுவுற? போடா. ரொக்க பணம் 10 பவுன் நகை பட்டு புடவை மாவரைக்கிற மிஷினு சாப்பாட்டு மேசை கட்டில் பீரோ தட்டுமுட்டு சாமான் எல்லா சீரும் சேர்த்து அக்கா சடங்குக்கு 1,25,000 ரூபா ஆச்சுமா. ஏமா அன்னைக்கு அக்கா வயசுக்கு வந்தாச்சுன்னு வண்ணா வந்து சொன்னான். 101 ரூபா கொடுத்தேன். இன்னைக்கு தங்கச்சி வயசுக்கு வந்தாச்சுன்னு சொன்னான். 201 ரூபா கொடுக்குறேன். அதே மாதிரி அக்காவுக்கு உடனே காரணம் தங்கச்சிக்கு 2.5 செய்வியா? ஆசைதான்யா. கையில எவ்வளவு பணம் இருக்குன்னு கணக்கு பிள்ளைதான் சொல்லணும். கையிருப்பு 50 ரூபா இருக்குமா. பெருசு தானே? பெருசுதான். அப்புறம் என்ன வெறும் 50 சொல்றேன். வெளியில திரட்டினா ஒரு 25 ரூபா சரி பண்ணலாம். ஆனா 2.5 லட்சம் ரூபான்னா நாளாகுமா. இதுக்கேமா யோசிக்கிற? சடங்குங்கிறது தாய் மாமன் சொல்ற நீ தான் வைக்கணும். நாளைக்கே நானும் குமார் தம்பியும் போய் அவனை பாக்குறோம். சடங்கு தள்ளி வச்சுக்க சொல்லி சொல்றோம். எனக்கு போதுமா மாப்பிள்ளை கறியலி போடு. கறி அள்ளி போட்டு மாப்பிள்ளையை கைப்பற்றலான்னு பாக்குறியா? என்ன பண்றது தாத்தா? 1க்கு 2 பொண்ணு உட்காந்துருச்சுல.
உன்னையாவது ஓசியில தள்ளிடலான்னு தான். எதுக்கு ஓசியில தள்ளணும்? என் பொண்ணுங்க இந்த வீட்டு படி இறங்கி போனா ஊர் பார்க்க சீரோட தான் போகும். சீரனதும் ஞாபகத்துக்கு வருது. நான் பேச வந்ததை சொல்லிடுறேன். இந்த பாரு, உன் பொண்ணு பெருசாயிடுச்சுன்னு சொல்லி நீ பாட்டுக்கு சடங்கு வச்சுவிட்ட. இவங்க என்னடான்னா சீரை ரொம்ப சிறப்பா பண்ணலாம்னு பிரியப்படுறாங்க. அதனால நீ என்ன பண்ற, பொண்ணு தலைக்கு தண்ணி ஊத்தி வீட்டுக்குள்ள கூட்டு போயிரு. சடங்கை வந்து ஒரு 4 மாசம் தண்ணி வச்சுக்கலாமே. அது எப்படி? நான் தேதி முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ண நீ யார? தேதி வைக்கிறதும் தள்ளி வைக்கிறதும் தாய்மாமனோட உரிமை. உரிமைய சீர் கொடுக்கறதுல காட்டுங்க, சடங்க தள்ளி வைக்கிறதுல காட்டாதீங்க. எடுத்தறிஞ்சு பேசுறேன். தாத்தா, அவங்க வைக்கிறபடி வைக்கணும், நாம செய்வோம். வாங்க தம்பி. வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா காபி சாப்பிடுங்க. உமையா, இங்க பாரு யார் வந்திருக்காங்கன்னு. 2 ரோட்டா காப்பி கொண்டா. சொல்லுங்க தம்பி. திடீர்னு குடும்பத்துல ஒரு பிரச்சனை. நம்ம நிலத்தை வச்சுக்கிட்டு 2 லட்சம் ரூபாய் பணம் தரணும். இந்த ஊருக்கு நான் தொழில் பண்ண வந்தப்ப இந்த ஊர் ஜனங்க முரட்டு ஜனங்களாச்சு, என்ன ஆகுமோன்னு ரொம்ப பயந்தேன். அப்ப உங்க அப்பா தான் எனக்கு தைரியமும் பாதுகாப்பும் கொடுத்தாரு. எனக்கு பாதுகாப்பு கொடுத்த ஒரு மகன்கிட்டயே என்னுடைய பணத்துக்கு பாதுகாப்பா உங்க வீட்டு பத்திரத்தை வாங்கிட்டு பணம் கொடுக்கறது எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. கஷ்டங்கிறது எல்லாருக்கும் வரும். இப்போ எனக்கு வந்திருக்கு. அப்படி வரும்போது ஒண்ணு இருக்கிறத வச்சு சமாளிக்கணும், இல்ல வித்து சமாளிக்கணும். அதனால பத்திரத்தை வச்சுக்கிட்டே கொடுங்க. தர்றேன். 1 வட்டி போட்டு திருப்பி கொடுத்துரு. 1 வட்டியா? 3 வட்டி வாங்குறதா சொன்னாங்க. அது வெளியாளா இருந்தா 3 வட்டி தான் வாங்குவேன். நீங்க என் சொந்த பையன் மாதிரி. எவனும் இந்த அளவுக்கு மாமசீர் எடுத்து வந்திருக்க மாட்டான். மாப்பிள்ள வந்து இருக்கட்டியா, வந்த சீரை வைக்கிறதுக்கு இடம் இருக்கான்னு கேளு. தம்பி, மாமன் ஆசீர்வாதம் முக்கியம், பண்ணுங்க. அக்கா, அத்தா அவளுக்கு மாலை போட்டாரு, நீ அவ்வளவுதான். சரி, 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சொல்லு, வீம்புக்காரனா இருந்தாலும் உன் மருமக தூள் கிளப்பிட்டாயா? அப்பன் சொத்து அடவு செய்யறதுல என்ன பெருமை வேண்டி கிடக்கு? என்ன நடிச்சிருக்க உங்க அப்பா? இப்படிதான் அன்னைக்கு சடங்க தள்ளி வைக்க சொல்லி கேட்க வந்தா எடுத்தறிஞ்சு பேசினாரு. இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு சீர் எடுத்துட்டு வந்தா கேவலப்படுத்துறாரு. இனிமே உங்க வீட்டுக்கு வந்த பாரு. இப்ப மட்டும் என்ன, எங்க அப்பாக்காக வந்த? எனக்காக தானே வந்த, என் தங்கச்சிக்காக தானே வந்த. நீ சீர் எடுத்துட்டு வந்ததுல என் தங்கச்சி எவ்வளவு சந்தோஷப்பட்ட தெரியுமா?
நீ யாருக்காக வந்தியா அவங்க சந்தோஷப்பட்டாச்சு. அப்புறம் ஏன் கோவப்படுற? வா விடுறே. வாதா. ரொம்ப கிராக்கி பண்ணிக்காத. இப்படி உட்கார். உன்னை எதுக்காக கூட்ட வந்தேன் தெரியுமா? எதுக்கு? நீ சிகரெட் குடிப்பியா? ஏய், சிகரெட் குடிச்சா உடம்பு கெடுதல் தெரியுமா உனக்கு? புண்பட்ட மனச புகை விட்டு ஆத்தும்பாங்க. என்ன கிண்டல் பண்றியா? இல்லதான். ஆம்பளைனா ஒரு நாளைக்கு 4 சிகரெட்டாவது குடிக்கணும். நீ குடிக்கிற? சரி, இன்னொரு நாளைக்கு குடிக்க. இப்போ குடிக்கிற. இப்போ ஏதடி சிகரெட்? இதோ. ஏய், உனக்கு ஏதடி சிகரெட்? நான் குடிக்கிறதுக்காக வச்சிருந்தேன். இல்லதான், உனக்காக தான் வச்சிருந்தேன். குடித்தா குடியா குடு. ஏய், என்னடி? எனக்கு இந்த வாடை பிடிக்கும். வாட பிடிக்குமா? அடி விட்ட.